ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். நேத்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதிலிருந்து நம்ம இன்னைக்கு சில்வரோட அப்டேட்ஸ் பார்த்துரலாம். நேத்து வந்து இந்த பர்ட்டிகுலர் ஜோனை நான் ரெசிஸ்டன்ட்டா எடுத்திருந்தேன். அண்ட் இதையே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே நேத்து வந்து மார்க்கெட் இந்த இந்த பர்ட்டிகுலர் லைன அதாவது 2,59,000 சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போயிருந்துச்சு. அண்ட் இப்போ நேத்து ரெசிஸ்டன்ட் 2 எடுத்திருந்தது. இப்போ ரெசிஸ்டன்ட் 1 இருக்கு. 284,000 வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து சார்ட்ல டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. டபுள் பாட்டமோட பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல எப்பவுமே டபுள் பாட்டம் வரும்போது மார்க்கெட் மேல போகும். இதுதான் வந்து இந்த இந்த பேட்டர்னோட மீனிங். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பேட்டர்னோட டெப்த், அதாவது இதோட ஹையஸ்ட் டெப்த் அண்ட் இதோட லென்த்தை வச்சு இது என்ன என்ன ஒரு பிரைஸ் பாயிண்ட் வரைக்கும் போகும் அண்ட் என்ன ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே இதை அச்சீவ் பண்ணலாங்கிறதும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்தை வச்சு நான் வந்து இது மெஷர் பண்ணும்போது இது வந்து 2,94,000 ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸிங்கில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது சில்வர் பையிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இது 1 டே 3 ஹார்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 1:00 பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு அதாவது 3rd February 1:00 நடந்திருக்கு. 4th February 3 PM இந்த ஒரு பிரேக் அவுட் இல்லை 4 PM இந்த ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ சில்வருக்குள்ளே போய் யாரும் ட்ரேட் எடுத்துட வேண்டாம். நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், எக்ஸாக்டாக இந்த 294 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து டெசிஷன் எடுத்துகிட்டு பை பண்ணணுமா, செல் பண்ணணுமா, இல்லை ஹோல்ட் பண்ணணுமான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.